अहोबिले गारुडशैलमध्ये कृपावशात् कल्पितसन्निधानं लक्ष्म्या स्मालिङ्गितवामभागं लक्ष्मीनृसिंहं शरणं प्रपद्ये उपवीतेन मूर्धपुण्ड्रवन्दं त्रिजगत्पुण्यफलं त्रिदण्डहस्तं शरणागतसार्थभागमीडे शिखया शेखरिणं पतं यतीनां श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीमद्रङ्गशठारिसंयमविराल्लब्धागमान्तद्वयं श्रीमद्वीररघोद्भाद्यषडजित्पादारविन्दाश्रयं श्रीमद्वेदवतं सदेशिकयतेः कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गधुरेणशासनवसं नारायणं योगिनं वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमनवद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्यैतदुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथ इति शेखरमाश्रयामः। श्रीकृष्णमार्यं करुणालयन्तं वेदान्तयुग्मं समधीतवन्तं वत्साभिजातं विदुषां वरेण्यं श्रीभाष्यसिंहं प्रणमामि नित्यं श्रीमते वात्स्य श्रीकृष्णमार्य महादेशिकाय नमः। अस्मद्गुरुभ्यो नमः। जय गरुडसुपर्णा। ஸ்ரீ அகோபிலமடத்தில் 45வது பட்டத்தில் மூர்தாபிஷிக்தராய் எழுந்தருளியிருந்த வில்லிவலம் ஸ்ரீமத் அழகேசங்கர் ஸ்ரீ லக்ஷ்மீ நரசிம்மதிபி பாதுகா சேவக ஸ்ரீவன்ஷோபு ஸ்ரீ நாராயண யதீந்திர மகாதேசிகனின் சதமான உற்சவம், அதாவது 100வது திருநக்ஷத்திர மகோத்சவம் அத்தியாச்சரியமாக நடந்துட்டுருக்கு. அந்த வகையில் அடியோங்களுடைய காலக்ஷேப ஆச்சாரியன் ஸ்ரீ ஊவே ஏபிஎன் சுவாமியின் நியமனத்தின் பேரில் அடியோங்கள் சரண் சேவகர்கள் உத்தமமான உத்திரட்டாதி அப்படிங்கிற தலைப்பில் மாதம் இந்த திருநக்ஷத்திர வைபவத்தை கொண்டாடின்னு இருக்கோம். அதில் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விஷயங்கள். ஒரு மாதம் ஸ்ரீமத் ரகசிய திரயசார சப்தாகம் நடந்தது, ஒரு மாதம் ஸ்ரீபாஷ்ய சதஸ் நடந்தது, ஒரு மாதம் அருளிச்செயல் சதஸ் நடந்தது. அந்த வகையில் இந்த பங்குனி மாதம் கத்தியத்தில் ராமகுணங்கள் அப்படிங்கிற தலைப்பில் அடியோங்கள் ஒரு சில வார்த்தைகள் இங்கே பேச இருக்கிறோம். இப்போ நமக்கு பங்குனி மாதம்னாலே என்ன ஞாபகம் வரும்? 2 விஷயங்கள் ஞாபகம் வரும். ஒன்று பங்குனி உத்திரம், இன்னொன்று ஸ்ரீராம நவமி. பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால், அது பெருமாளும் தாயாரும் சேர்த்தியில் சேவை சாதிக்கிற காட்சி. ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீ ரங்கநாதனும் ஸ்ரீ ரங்கநாயகி பிராட்டியாரும் சேர்த்தி மண்டபத்தில் ஒரு சேர காட்சி அளிக்கிறது தான் பங்குனி உத்திர வைபவம். இங்கே பங்குனி உத்திர வைபவத்துக்கு என்ன ஒரு முக்கியமான அம்சம் அப்படின்னு கேட்டால், ஸ்ரீபாஷ்யக்காரர் அங்கே தான் கத்தியத்தை அருளி செய்தார். அங்கே வந்த அனைத்து மக்களுக்கும், பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கும் ஸ்ரீபாஷ்யக்காரர் பிரபத்தி செய்து வைத்தார். அதுதான் அந்த உற்சவத்தோட முக்கியமான ஒரு நிகழ்ச்சி. இங்கே நம்ம சம்பிரதாயத்துக்கே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் சரணாகதி தான் சொல்லுவோம். அந்த சரணாகதியில் பெருமாளே என்ன சொல்கிறான்? பிரபத்திக்கல்லாது மோட்சத்தை ஒருபோதும் அளிக்க மாட்டேன் அப்படின்னு பெருமாள் ஸ்பஷ்டமாக சொல்கிறான். மோட்சத்துக்கு 2 உபாயம்தான், பக்தி யோகம், இன்னொன்று பிரபத்தி யோகம். இந்த காலகட்டத்தில் பக்தி யோகம் பண்ணுறதுக்கு யாருக்குமே சக்தி இல்லை. அதனால் பிரபத்தி ஒன்றே மோட்சத்துக்கு உபாயம். இங்கே ஒரு சம்பிரதாய விஷயத்தை அடியேன் இங்கே சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னு சொன்னால், ஸ்ரீபாஷ்யக்காரர் காஞ்சிபுரத்தில் எழுந்திருந்தபோது சம்பிரதாய விஷயமாக தனக்கு சில சந்தேகங்கள் ஏற்பட்டவுடன் அவர் திருக்கச்சி நம்பிகளை அணுகி தேவப்பெருமாளிடம் அந்த சந்தேகத்திற்கு நிவர்த்தி செய்யும்படி பிரார்த்தித்தார். திருக்கச்சி நம்பிகள் பெருமாளோட நேரடியாக பேசுவார் என்பது உலக பிரசித்தம். திருக்கச்சி நம்பிகளும் தேவப்பெருமாள்கிட்ட கேட்டு தேவப்பெருமாள் 6 வார்த்தைகளை உபதேசம் பண்ணுறான். அந்த 6 வார்த்தைகளை திருக்கச்சி நம்பிகள் ஸ்ரீபாஷ்யக்காரரிடம் சொல்கிறார். அகமேவ பரம் தத்துவம் தர்சனம் பேத ஏவச்ச பிரபத்திஸ்து உபாயா சரமசமயே ந ஸ்மிருதிரப்பி தேகாவசானே மோக்ஷம் மகாபூர்ண சமாஸ்ரயணம் அப்படிங்கிறது தான் இந்த 6 வார்த்தை. ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீபாஷ்யக்காரரும் எம்பெருமானும் நேரடியாக பேசிக்கிறாங்க. இங்கே ஒரு சூக்ஷ்மார்த்தம் இருக்குது. ஏன் காஞ்சிபுரத்தில் ஸ்ரீபாஷ்யக்காரர் நேரடியாக பேச மாட்டாரா பெருமாள் கிட்ட? தேவப்பெருமாள் நேரடியாக ஸ்ரீபாஷ்யக்காரர்கிட்ட பேச மாட்டாரா? என்னன்னு கேட்டால், அங்கே இருந்தது ஸ்ரீபாஷ்யக்காரர் மட்டும்தான். அவர் பெருமாள் என்கிட்ட இந்த விஷயத்தை சொன்னார் அப்படின்னு சொன்னால் உலகம் ஏற்றுக்குமா? ஏற்றுக்கொள்ளாது இல்லையா? அதற்காகத்தான் திருக்கச்சி நம்பிகள் பெருமாளோட பேசுவார் என்பது உலக பிரசித்தம். அதனால் திருக்கச்சி நம்பிகள் மூலமாக அந்த 6 வார்த்தைகளை உலகத்திற்கு காண்பித்தார் ஸ்ரீபாஷ்யக்காரர், பெருமாள் சொன்ன வார்த்தைகளாகவே. ஆனால் இங்கே ஸ்ரீரங்கத்தில் பங்குனி உத்திர சமயத்தில் பல்லாயிரக்கணக்கான பேர் கூடியிருக்கா சேர்த்தியை சேவிக்கிறதுக்கு. அங்கே பெருமாளும்
ஸ்ரீபாஷ்யக்காரரும் சம்பாஷிக்கிறது. அங்கே பெருமாள் இதே சரணாகதி தத்துவத்தை பெருமாள் உபதேசிக்கிறான். கடற்கரையிலையும் தேர்தட்டிலையும் சொன்ன வார்த்தையை பெருமாள் அர்ச்சையில் அங்கே உபதேசிக்கிறான். இங்கே எத்தனை பேர் சாட்சி? ஆயிரக்கணக்கான பேர் சாட்சி. அதனால் அவர் சொன்ன பிரபத்தி உபாயத்தை ஸ்ரீபாஷ்யக்காரர் கத்தியங்களாக வெளிப்படுத்துகிறார். என்ன அப்படின்னு சொன்னால் கத்தியத்ரயம் அப்படின்னு சொல்லுவோம். கத்தியத்ரயத்தில் 3 விதமான கத்தியங்கள் இருக்குது. சரணாகதி கத்தியம், ஸ்ரீ வைகுண்ட கத்தியம், ஸ்ரீரங்க கத்தியம். இதில் சரணாகதி கத்தியத்தை பெருமாளோட குணங்களை முதல்ல வர்ணிக்கிறார் ஸ்ரீபாஷ்யக்காரர். स्वाभाविक अनवधिक अतिशय ज्ञान बल ऐश्वर्य वीर्य शक्ति तेजस सौशील्य वात्सल्य मार्दव आर्जव सौहार्द साम्य कारुण्य माधुर्य गांभीर्य औदार्य चातुर्य स्थैर्य धैर्य शौर्य पराक्रम सत्यकाम सत्य संकल्प कृतित्व कृतज्ञतादि असंख्येय कल्याण गुण गणौग महार्णवा அப்படின்னு சாதிக்கிறார். இந்த கத்தியத்துக்கு வில்லிவலம் ஸ்ரீமத் அழகியசிங்கர் எளிய நடையில் ஏறார் குணமும் எழில் உருவம் அப்படின்ற ஒரு கிரந்தத்தை எழுதியிருக்கார். இந்த குணங்களில் முதல் 6 குணமான ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ் இது யாவும் பெருமாளுடைய பரத்துவத்தை காண்பிக்கிறது. இந்த அடியனுக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு என்னன்னா சத்தியகாமத்துவம் சத்திய சங்கல்பத்துவம். இந்த 2 குணங்களை பற்றி வில்லிவலம் ஸ்ரீமத் அழகியசிங்கர் எழுதின கிரந்தத்திலிருந்து அடியன் யதாமதி இங்கே விண்ணப்பிக்கிறேன். இந்த சத்தியகாமத்துவம் சத்திய சங்கல்பத்துவம் அப்படிங்கிற 2 குணமும் சாஸ்திர விஷயங்கள்ல நிறைய பேசப்பட்டிருக்கு. இதுக்கு பல மகான்கள் வியாக்கியானம் பண்ணியிருக்கா. முக்கியமாக ஸ்ருதப்பிரகாசிகாச்சாரியர் வியாக்கியானம் பண்ணியிருக்கார், சுவாமி தேசிகன் வியாக்கியானம் பண்ணியிருக்கார், அடுத்தது பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்ணியிருக்கார். இதில் முதல்ல ஸ்ருதப்பிரகாசிகாச்சாரியர் பண்ண வியாக்கியானத்தை நாம் இங்கே பார்ப்போம். அத போக்ய குணயுகம் சத்தியகாமேதி நித்திய விபூதி மத்வம் காமிய ஸ்பிருஹா ஸ்மரஹ காமஹ இதி அநேகார்த்தஹ சத்தியசங்கல்பேதி லீலா விபூதி மத்வம் ஸ்வசங்கல்பானுவர்த்தி உபய விபூதி மத்வம் வா அப்படின்னு ஸ்ருதப்பிரகாசிகாச்சாரியர் சாதிச்சிருக்கிறார். இங்கே காமம் அப்படிங்கிற சப்தத்துக்கு விருப்பம் அப்படிங்கிற பொருள், இன்னொன்று விருப்பத்திற்கு காரணமான வஸ்துவையும் காமம் அப்படிங்கிற சப்தத்தை வச்சு தான் நாம் சொல்கிறோம். அப்படி சொல்லும்போது காமியந்தே இது காமாக அப்படின்னு இதை விவரிக்கணும். விரும்பப்படுற பொருள் என்ன? இங்கே அப்ராகிருதமான ஸ்ரீவைகுண்டம். அது அப்படிப்பட்ட அப்ராகிருதமான ஸ்ரீவைகுண்டம் சத்தியமானது எப்போவுமே மாறுபடாது. அதனால்தான் அதற்கு நித்திய விபூதி அப்படின்னு பேர். இப்போது இந்த சத்திய காமத்துவம் அப்படிங்கிற சப்தத்துக்கு நித்திய விபூதியை உடைத்தாய் இருக்கை அப்படின்னு நம்ம பொருள் கொள்கிறோம். ஏன் அப்படின்னு சொன்னால் இங்கே விரும்பப்படுற பொருளும் காமம், விருப்பமும் காமம் அப்படின்னு சொல்லும்போது இங்கே விரும்பப்படுற பொருள் நித்திய விபூதி. அதனால் இங்கே நித்திய விபூதியை உடைத்தாய் இருக்கை அப்படிங்கிற ஒரு குணத்துக்கு நாம் சத்தியகாமத்துவம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது சத்திய சங்கல்பத்துவம். சங்கல்பியந்தே இது சங்கல்பாக அப்படின்னு அதை பிரிக்கணும். அப்போது சத்திய சங்கல்பம் அப்படிங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்? லீலா விபூதி அப்படின்னு பொருள் சாதிக்கிறார் ஸ்ருதப்பிரகாசிகாச்சாரியார். இங்கே நித்திய விபூதி லீலா விபூதி 2மே பெருமாளோட சொத்து தான். அதில் நித்திய விபூதி அப்படிங்கிறது கொஞ்சம் கூட மாறாதது. இங்கே சிருஷ்டி பிரளயம் எதுவுமே கிடையாது, அப்படியே நித்தியமாக இருக்கும். அதான் அது சத்தியம். அதனால தான் அது நித்திய விபூதி. அடுத்தது பெருமாள் இங்கே சங்கல்பிச்சுண்டு அவதாரம் பண்ணுறான், அங்கே அது லீலா விபூதி அப்படின்னு சொல்கிறது. இங்கே ஒரு சின்ன சூக்ஷ்ம அர்த்தத்தை அடியை நீங்கள் சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னா சத்யஹா காமஹா எஸ்ய சஹா அப்படின்னு ஒரு பதம். அதை பகுபிரீய சமாசம் அன்மொழித்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. அன்மொழித்தொகைனா அந்த சொல்லில் இல்லாத வேற ஒரு சொல்லை சேர்த்து இந்த வாக்கியத்தை அனுபவிச்சாதான் கரெக்டான அர்த்தம் கிடைக்கும் அப்படின்னு இங்கே சொல்லப்படுறது. இந்த பெரியவாள்லாம் இந்த சத்தியகாமத்துவ சத்திய சங்கல்பத்துக்கு பகுபிரீய சமாசத்தை கொண்டு தான் பலவாறு விளக்குறான். உபனிஷத்துலையும் சத்தியகாமா சத்திய சங்கல்பம் பெருமாளை சொல்கிறோம். ஆனால் இங்கே சத்தியகாமத்துவம் சத்திய சங்கல்பத்துவம் பெருமாளோட எப்படி குணமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நித்திய விபூதியை உடையவன் யார்? பெருமாள். அதனால் நித்திய விபூதியை உடையவன் பெருமாள். அதனால் சத்தியகாமத்துவ குணம் பெருமாளுக்கு ஏற்றது. அடுத்தது லீலா விபூதி. அதை உடையவன் யார்? அதை ஸ்தாபிக்கிறவன் யார்? எம்பெருமான்.
அதனால சத்திய சங்கல்பத்துவம் அப்படிங்கிற பதமும் இங்கே பெருமாளுக்கு குணங்களாக சொல்லப்படுறது. இப்போது ஸ்ரீபாஷ்யம் அப்படின்னு ஒரு கிரந்தம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். பிரம்மசூத்திரத்துக்கு பகவத் ராமானுஜர் அருளி செய்த வியாக்கியானத்துக்கு பேர் தான் ஸ்ரீபாஷ்யம். அந்த ஸ்ரீபாஷ்யத்தில் தகராதிகரணம் அப்படின்னு ஒரு அதிகரணம். அந்த தகராதிகரணத்தில் என்ன சொல்கிறார் ஸ்ரீபாஷ்யக்காரர் அப்படின்னு சொன்னால், அத்தஹா போக்ய போகோபகரண போகஸ்தான ரூபாக நித்யாக அஸ்ய சந்தீதி உச்சதே தத்து அக்ஷரே பரமே வியோமன்னு இத்யுக்த நித்திய விபூதி விசிஷ்டத்துவம் சத்தியகாம சப்தார்த்தாக அப்படின்னு சாதிக்கிறார். அதாவது எம்பெருமானுடைய போக்கியங்கள், போகோபகரணங்கள், போகஸ்தானங்கள் இது எல்லாமே நித்தியங்களான காமியங்கள், அதாவது விரும்பப்படுபவை அப்படின்னு அர்த்தம். அதனால் இது எம்பெருமானுக்கும் உண்டு அப்படின்னு ஸ்தாபிக்கிறார். அதனால்தான் இந்த இடத்துல சத்தியகாம பதத்தினால நித்திய விபூதியை பெற்றிருக்கே அப்படிங்கிற அர்த்தம் இங்கேயும் சொல்லப்படுறது. அடுத்தது நாம் சுவாமி தேசிகன் எப்படி இதற்கு விவரணம் பண்ணியிருக்கார் அப்படின்னு பார்க்கலாம். ஸ்ரீமத் ரகசிய திரயசாரம் அப்படின்ற ஒரு ஆச்சரியமான கிரந்தம். அந்த ஸ்ரீமத் ரகசிய திரயசாரத்தில் மூலமந்திராதிகாரத்தில் சுவாமி தேசிகன் எட்டுமா மூர்த்தி அப்படிங்கிற பாசுரத்தில் எண்குணத்தோன் அப்படிங்கிற பதத்திற்கு வியாக்கியானம் பண்ணுறார். அப்படி வியாக்கியானம் பண்ணும்போது என்ன பண்ணுற சொல்கிறார், உபனிஷத் பிரசித்தமான அபகத பாப்மத்வம் அப்படிங்கிற குணங்களெல்லாம் வர்ணிக்கும் போது சத்தியகாமா சத்திய சங்கல்பா அப்படிங்கிற பதத்துக்கு நித்தியங்களான போகங்களை உடையவனாகையும் நினைத்து முடிக்க வல்லவனாகையும் அப்படிங்கிற அர்த்தத்தை அருளி செய்கிறார். முன்னாடி நாம் தகராதிகரணத்திலையும் அதே அர்த்தத்தை தான் பார்த்தோம். இங்கே சுவாமி தேசிகன் மூலமந்திராதிகாரத்தில் சொல்கிற விஷயத்தையும் அதே தான் பார்க்கணும். இங்கே இன்னொன்று மேலும் சுவாமி தேசிகன் என்ன சாதிக்கிறார் அப்படின்னா, அத்தேஷ்ட பிராபணார்த்தௌ குணாவாக சத்தியகாம சத்தியசங்கல்பேதி இஹ ஏதௌ சப்தௌ பாவப்பிரதானோ கர்மதாரய விருத்தௌ வா காம்யந்தே இதி காமாः ஸ்வேன ஸ்வாஸ்ரிதைश्च போக்யாः விபூதயः தே ச சத்யாः நித்யா இத்யர்த்தः. அமித்யா பூதகாமத்வம் அப்ரதிஹேதச்சத்வம் ச நைரத்யக்ய புனருக்திभ्याம் நாத்ர விவக்ஷிதம். சத்யசங்கல்பத்வம் ஸ்வ அவதார அத்யபூர்வம் போக்யாந்தர சிருஷ்டௌ ஜகத்வியாபார மோக்ஷ பிரதானாதிஷு ச அமோகத்வம் சங்கல்பத்வம் தேன தத் சங்கல்பாத் அபிமதலாபே நிசம்சயத்வம் அப்படின்னு இங்கே சாதிக்கிறார். இங்கே தன்னை அண்டினவர்களுக்கு விரும்பியதை கொடுக்கறதுக்கு ரெண்டு குணத்தை இங்கே சுவாமி தேசிகன் சொல்கிறார். அது என்ன ரெண்டு குணம்னா சத்தியகாமத்துவம் சத்திய சங்கல்பத்துவம். முன்னாடியே நாம் சொன்ன மாதிரி காமசப்தம் அப்படிங்கிறதுக்கு விருப்பத்தை மட்டும் சொல்லாமல் விரும்பப்படுற பொருளையும் நாம் சொல்கிறோம் இல்லையா, காமியந்தே இது காமாகா. அப்படி சொல்லும் பொழுது எல்லோராலும் விரும்பப்படுவது எம்பெருமானின் கல்யாண குணங்களும் நித்திய விபூதியும். இங்கே அதனால்தான் ரெண்டுமே காமசப்தத்துக்கு அர்த்தமாகுது. ஏன் அப்படின்னு சொன்னால் அவை அனைத்தும் சத்தியங்கள். நித்திய விபூதியும் எதுவும் மாறுபடாது, பெருமாளோட கல்யாண குணங்களும் மாறுபடாது. அதனால்தான் சத்தியகாமத்துவம் அப்படிங்கிற பதம் சொல்லும் பொழுது அங்கே எம்பெருமானுடைய சத்தியமான கல்யாண குணங்களையும் விபூதிகளையும் நாம் இங்கே குறிப்பிடுறோம். இதை எம்பெருமானும் அவனை ஆசிரியத்தவர்களும் அதை விரும்புகிறார்கள். அதனால்தான் சத்தியகாமத்துவம் அப்படிங்கிறது எம்பெருமானுடைய ஒரு குணமாக சொல்லப்படுறது. அடுத்து சத்திய சங்கல்பத்துவம் அப்படின்னு பார்க்கும்போது ஜெகத் ரக்ஷணத்திற்காக எம்பெருமான் பல்வேறு அவதாரங்களை எடுக்கிறான். அந்த அவதாரங்களை எடுக்கிறதுக்கு முன்னாடி எம்பெருமான் சங்கல்பிக்கிறான். சங்கல்பிச்சுட்டு தான் அந்த அவதாரங்களை எடுக்கிறான். எம்பெருமானுடைய சங்கல்பம் கட்டாயம் நடந்தே தீரும், ஒருபோதும் பொய்க்காது. அதே மாதிரி ஜெகத் சிருஷ்டி பண்ணுறதுக்கு முன்னாடியும் பெருமாள் சங்கல்பிச்சுட்டு தான் ஜெகத் சிருஷ்டி பண்ணுறான். இப்போ உபனிஷத் வாக்கியங்களே இருக்குது. ததேக்ஷத பகுஸ்யாம் பிரஜாயேய ச ஈக்ஷத லோகான் ஸ்ருஜாயிதி அப்படிங்கிறத எல்லா இடத்துலையுமே ஜகத்தை சிருஷ்டிக்கிறதுக்கு எம்பெருமான் சங்கல்பிக்கிறான் அப்படிங்கிறது ஸ்பஷ்டமாக அங்கே எடுத்து சொல்லப்படுறது. இப்போது மோட்சத்தை விரும்பும் ஒரு ஜீவாத்மா பக்தியையோ பிரபத்தியையோ பண்ணுறான். இப்போ ரெண்டு உபாயத்தில் ஏதோ ஒன்று பண்ணுறான். அந்த உபாயத்தை அனுஷ்டிப்பவர்களும் எம்பெருமான் அகம்துவா சர்வ பாப்பேபியோ மோக்ஷயிஷ்யாமி அப்படின்னு சங்கல்பிச்சுண்டு எம்பெருமான் அந்த மோட்சத்தை அடிக்கிறார். ஸோ அங்கே சத்திய சங்கல்பத்துவம் வெளிப்படுறது. இப்போது பெரியவாச்சான் பள்ளி அருளி செய்த வியாக்கியானத்தை கொஞ்சம் பார்க்கலாம். ஆஸ்ரித சம்ரக்ஷண விஷயோ மனோரதः காமः சஹ அப்ரதிஹதோ பவதீதி சத்யகாமः தத்ரக்ஷணாய தேவ மனுஷ்யாத்யவதார சங்கல்போ மனோரதः
சஹா அப்ரதிஹதோ பவதீதி சத்திய சங்கல்பா அப்படின்னு சாதிக்கிறார். இங்க எம்பெருமானுடைய காமம் சங்கல்பம் இந்த ரெண்டுமே நித்தியங்கள் அப்படின்னு சொல்றோம். அது எப்படி சொல்லப்படுறதுன்னா சத்தியகாமா சத்திய சங்கல்பா அப்படிங்கிற பதத்தினால சொல்லப்படுறது. இப்போ தன்னை ஆசிரியத்தவர்களை எம்பெருமான் எப்படி எப்படி ரட்சணும் மனசால ஆசைப்படுறான், அது சத்தியகாமத்துவம். அப்படி ஆசைப்பட்டு அதை ரட்சிக்கிறதுக்காக இந்த பூமியில் அவதரிக்கிறான் இல்லையா, மனுஷனா அவதரிச்சிருக்கான், மிருகமா அவதரிக்கிறான், தேவனா அவதரிக்கிறான். அப்படியெல்லாம் இங்க பூமியில் அவதாரம் பண்ணும் பொழுது அவனோட அதற்காக அவன் செய்யும் சங்கல்பமும் சத்தியம்தான். அதனால்தான் அது சத்திய சங்கல்பத்துவம் அப்படின்னு இங்கே சொல்கிறோம். இப்போது எல்லா மகான்களும் இந்த சத்தியகாமத்துவ சத்திய சங்கல்பத்துவ பதத்துக்கு எம்பெருமானின் கல்யாண குணங்களையும் நித்திய விபூதி லீலா விபூதியும் தான் அர்த்தமாக கொண்டாடுகிறார்கள். அதனால் இங்கே எல்லோராலும் விரும்பப்படுகிற குணங்களும் நித்திய விபூதியும், அதே மாதிரி போக்கிய வஸ்துக்களை சிருஷ்டிப்பதற்காக எம்பெருமான் செய்யும் சங்கல்பம் அதுவும் சத்தியம். அதனால்தான் இங்கே நாம் இங்கே பார்த்தோம்னா எல்லா ஆச்சாரியர்களும் ஒரே விதமான அர்த்தங்களை தான் சொல்கிறார்கள். சத்தியகாமத்துவம் அப்படின்னா எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் நித்திய விபூதி, சத்திய சங்கல்பத்துவம் அப்படின்னாலுமே எம்பெருமானுடைய லீலா விபூதியும் அவன் செய்கிற சங்கல்பமும் அது சத்தியமானது. அதனால் அது குணங்களில் சேர்றது. இதுவரையும் நாம் இப்படி பார்த்துட்டோம். இப்போது ஸ்ரீமத் ராமாயணத்தில் ராமனோட இந்த சத்தியகாமத்துவ சத்திய சங்கல்பத்துவ குணங்கள் எங்கெங்கே வருது அப்படின்னு பார்த்தோம்னா பல இடங்களில் வருது. ராமன் சத்தியசந்தன் அப்படிங்கிறது ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் ராமனுடைய கல்யாண குணங்களில் இந்த சத்தியகாமத்துவ சத்திய சங்கல்ப பதங்கள் குணங்கள் வருகின்றன. முதல்ல நம்ம பார்த்தோம் பாலகாண்டத்தில் நாரதர் வால்மீகி கிட்ட உபதேசம் பண்ணும்போதே சத்திய சங்கல்போ ராமஹா அப்படின்னு சாதிக்கிறார். அங்கேயே அது ஆரம்பிக்கிறது. அடுத்தது விஸ்வாமித்ரர் ராமனையும் லக்ஷ்மணனையும் கூட்டின்னு போகிறார் யஜ்யத்தை ரட்சிக்கிறதுக்காக. அப்போது ஆச்சாரியனை பின்தொடர்ந்து செல்லும் ராமர் அவரோட ஆக்ஞையை பின்பற்றணும் அப்படிங்கிற ஒரு சங்கல்பத்தை மேற்கொண்டு அங்கே ரிஷிகளின் மகர்ஷிகளின் யஜ்ஞத்தை ரட்சிக்கிறதுக்காக அங்கிருந்த ராட்சசர்கள் தாட்டகை முதலான ராட்சசர்களை வதம் பண்ணுறார் எம்பெருமான். அங்கே பெருமாளோட சத்திய சங்கல்பத்துவம் வெளிப்படுறது. அயோத்தியா காண்டத்தில் முதல் சர்க்கத்திலேயே பெருமாளுடைய அந்த சத்திய சங்கல்பத்துவ குணங்கள் வெளிப்படுறது. என்ன அப்படின்னு சொன்னால் பகவோ நிருப கல்யாண குணாக அப்படிங்கிற அந்த இடத்துல நமக்கு ஒரு பதம் வருது. இப்போ எதனால் பெருமாளுடைய இந்த குணத்தை முதல்லையே சொல்கிறா அப்படின்னு சொன்னால் சீதையோட சம்பந்தத்தினால தான் ராமனோட குணங்கள் பிரகாசிக்கிறது அப்படிங்கிறது நமக்கு ஸ்பஷ்டமாக தெரியுது. அதனால்தான் ஆரம்பத்திலிருந்தே பாலகாண்டத்தில் ஆரம்பிக்கும் பொழுதே பெருமாளோட இந்த குணங்கள் வெளிப்படுறது. அதே மாதிரி அயோத்தியா காண்டத்திலையும் தசரதர் ராமனுடைய குணத்தையும் அங்கே வர்ணிக்கிறார். அடுத்தது கைகேயி வனவாசம் போகணும் அப்படின்னு ராமனை சொல்லும் பொழுது எம்பெருமான் துளி கூட சஞ்சலப்படாமல் அதை தனது விருப்பமாகவே ஏற்று ரொம்ப சந்தோஷமாக காட்டுக்கு புறப்பட்டான். அது அவனோட சத்தியகாமத்துவ குணத்தை தெளிவாக நமக்கு காண்பிக்கிறது. அடுத்தது சுந்தரகாண்டத்தில் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஹனுமான் சீதா பிராட்டி மனசு சஞ்சலப்பட்டு இருக்கும் பொழுது அங்கே ஹனுமான் ராமனுடைய குணத்தை வர்ணிக்கும் போது இந்த சத்திய சங்கல்பத்துடைய குணத்தை அழகாக அங்கே வர்ணிக்கிறார். மேலும் ராவணன் கிட்ட சொல்லும் பொழுது எம்பெருமாள் ஒன்று சங்கல்பிச்சுட்டான்னா அதை யாராலையும் மாற்ற முடியாது அப்படிங்கிறத அங்கே தெளிவாக எடுத்துரைக்கிறார். பிரம்மா ஸ்வயம்பூ சதுரானனோவா ருத்ரஸ்திரிநேத்திரஸ்திரிபுராந்தகோவா இந்திரோ மகேந்திர சுரநாயகோவா திராத்தும் ந சக்தா யுதி ராமவத்யம் அப்படின்னு சாதிக்கிறார். பெருமாள் ஒருத்தனை வதம் பண்ணணும்னு சங்கல்பிச்சுட்டான்னா பிரம்மா ருத்ரன் மகேந்திரன் யார் வந்தாலும் அவர் தடுத்து நிறுத்த முடியாது அப்படிங்கிறத அங்கே தெளிவாக காண்பிக்கிறார். அடுத்தது எம்பெருமானே சொன்ன வார்த்தை, கடற்கரையில் விபீஷ்ணன் பெருமாள் கிட்ட சரணாகதி பண்ண வரான். அப்போது சுக்ரீவாதிகள் விபீஷணனை பரீட்சை பண்ணிட்டு தான் நம்ம அபயம் கொடுக்கணும், அதுக்கு முன்னாடி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அங்கே எம்பெருமான் தானே சொன்ன வார்த்தை, சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ச யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாம் ஏதத் பிரதம் மமா. என்னை சரணம் யாராவது ஒருத்தர் அடைஞ்சிட்டானா அவளை ரட்சிக்கிறதுங்கிறது என்னோட விரதமாகவே மேற்கொண்டிருக்கேன் அப்படிங்கிறது அங்கே பெருமாளுடைய சத்திய சங்கல்ப குணம்
ரொம்ப அழகாக ஆச்சரியமாக வெளிப்படுறது. இந்த மாதிரி நம்ம பல குணங்கள் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். சத்தியகாமத்துவ சத்திய சங்கல்பத்துவ குணத்துக்கு ரொம்ப சரியான ஒரு உதாரண புருஷன் அப்படின்னு சொன்னால் அது நம்ம ராமபிரான் தான். இந்த வாய்ப்பு அடியனுக்கு கொடுத்த அடியனுடைய காலக்ஷேப ஆச்சாரியன் ஸ்ரீ யூவே ஏபிஎன் சுவாமிக்கு அடியனுடைய கிருத்தஜதையை தெரிவித்துக் கொண்டு இந்த உபன்யாசத்தை இதோடு முடித்துக் கொள்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. श्रीकृष्णमार्यं करुणालयं तं वेदान्तीग्नं समुदीतवन्तं वत्साभिजातं विदुषाम्बरेण्यं श्रीभाष्यसिंहं प्रणमामि नित्यं. श्रीमते वात्स्य श्रीकृष्णमार्यमहादेशिकाय नमः. वात्स्य श्रीकृष्णसूरीन्द्रपदपङ्कजषट्पदम् अनन्तपद्मनाभार्यं भारद्वाजमहं भजे. श्रीमते अनन्तपद्मनाभार्य महादेशिकाय नमः. अस्मद्गुरुपरम्परायै नमः. जय गरुडसुपर्णा.